ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த வீரேந்திரமல் ஜெயின் என்பவர் சென்னையில் ரியல் எஸ்டேட் உட்பட பல தொழில்களை நடத்தி வருகிறார். இவர் மற்றும் இவரது கூட்டாளிகள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. இந்நிலையில் சென்னையில் உள்ள வீரேந்திரமல் ஜெயினுக்கு சொந்தமான அரிஹந்த் ஷெல்டர்ஸ் நிறுவன அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவரின் நண்பர்களான பைனான்சியர் மோகன்குமார், அசோக் நகரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ஐயப்பன் வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. தமிழக எம்பிக்களை தவறாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒருவர் விரும்பினால் மும்மொழி அல்ல 30,000 மொழிகளை கூட கற்றுக்கொள்ளலாம். மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கப்படும் நிதியில் முதலில் சமஸ்கிருதம், அடுத்ததாக ஹிந்தி உள்ளது. தமிழக அரசு முதலில் ஒப்புக்கொண்டு தற்போது மாற்றி பேசுவதாக லோக்சபாவில் பொய்யான கருத்தை தெரிவிக்கின்றனர். இதற்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி தொகுதி மறுவரையறை என்றால் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 31ஆக குறையும். மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டிலும் இயற்கை பேரிடர்களின் போது தமிழகத்திற்கு தேவையான நிதி வழங்கப்படுவது இல்லை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு 1635 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை. தமிழகத்தின் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும். இதில் யாரும் கொள்ளையில் ஈடுபட அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் இரா முத்தரசன் பேசியுள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகையாக மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். மாவட்டம் தோறும் 2 நவோதயா பள்ளிகள் காமராஜர் பெயரில் துவக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். திமுக ஆட்சி மக்கள் நிம்மதியை குலைத்துவிட்டது. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் குழந்தைகளை கூட பெற்றோர் சந்தேகப்படும் நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் எதிலும் லஞ்சம் வாங்குவதை பெருமையாக கருதும் அரசு உள்ளது. சிறைக்கு சென்று வந்த அமைச்சர்கள் தங்களை காந்தியாக நினைத்து கொள்ளும் நிலை வந்துவிட்டது. தகுதியற்றவர்களும் தொடர்ந்து பதவியில் இருக்கின்றனர். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திமுக எதிர்க்கிறது. ஆனால் திமுக தலைவர்களின் குழந்தைகள் மற்றும் நிர்வாகிகளின் வாரிசுகள் 3 மொழி கல்வி முறையில் படித்து வருகின்றனர். தமிழகத்தில் 238 ஆசிரியர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளனர். இது கல்வித்துறையின் மோசமான நிலையை காட்டுகிறது. கல்வி கற்றவர்கள் மட்டுமே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படும். அதற்கு கர்மவீரர் காமராஜர் பள்ளிகள் என பெயர் வைக்கப்படும். கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் உயர்ந்த தரத்தை கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும் நாள் தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சார் என்ற நபர் யாரும் இல்லை. மாணவியை மிரட்ட ஞானசேகரன் சம்பவ இடத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார் என்று சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை பகுதி நிலங்களுக்கு மவுசு அதிகரித்துள்ள நிலையில் போலி பட்டா மூலம் நிலங்களை அபகரிக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலங்களை போலி பட்டா மூலம் அபகரித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் என அடுத்தடுத்து அமைவதால் திருமங்கலம், கப்பலூர், தோப்பூர் பகுதி நிலங்களுக்கு மவுசு அதிகரித்துள்ளது. தோப்பூர், கரடிக்கல், உரப்பனூர் பகுதிகளில் பொதுமக்கள் முதலீடாக வாங்கி கண்காணிக்காமல் வைத்திருக்கும் நிலங்களை போலி பட்டா, போலி பத்திரம் தயாரித்து அபகரிக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனை சந்தித்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அழைப்பு விடுத்தார். அதே சமயம் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை பெங்களூரில் சந்தித்து தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தற்போது உள்ள லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு கொடி தூக்கியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக குரல் எழுப்ப செய்தார். அதன் தொடர்ச்சியாக தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநில தலைவர்களையும் முதல்வர்களையும் அழைத்து
கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் மூத்த தலைவரான அத்வானியை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உத்தரப்பிரதேசத்தில் 24 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பேர் குற்றவாளி என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 24 பேர் படுகொலையான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை கடத்திய அனைத்து தீவிரவாதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். மீட்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர்.